இந்த வீடியோவில் AI பேஸ்ட் chatbot பைத்தனில் எவ்வாறு செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் நாங்கள் chatbot என்ற லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும். பிப் இன்ஸ்டால் chatbot என்று கொடுத்தா நாங்கள் அந்த டெர்மினலில் போய் பிப் இன்ஸ்டால் chatbot என்று கொடுத்தா அந்த chatbotக்குரிய லைப்ரரி ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். ஃபைல் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். ஃப்ரம் chatbot இம்போர்ட் chatbot என்றதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ஃப்ரம் chatbot.conversation இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் என்றதை கொடுக்கணும். அடுத்த தொடர்ந்து from.trainers import chatbot corpus trainers என்றதை கொடுக்குறோம். பிறகு chatbot bracketக்கு chatbot என்றதை கொடுக்குறோம். அடுத்து நாங்கள் ஃபைலில் போய் செட்டிங்குக்குள்ளே போய் எங்களோட ப்ரொஜெக்ட் டிரெக்ட்ரி எந்த ப்ரொஜெக்ட் பேரில் சேவ் பண்ணியிருக்கிறோமோ அந்த ப்ரொஜெக்டை எந்த பேரில் க்ரியேட் பண்ணாங்களோ அதை கிளிக் பண்ணினோம்னா அதில் போய் பைத்தன் இன்டர்பிரிட்டர் அதில் போய் அந்த ப்ளஸ் என்ற பட்டனை கொடுத்து இதில் chatbotன்னு கொடுத்தும் இதுலேயும் நாங்கள் எங்களோட chatbotஐ இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். கீழே இருக்கிற இன்ஸ்டால் பேக்கேஜ் என்ற chatbotன்றதை சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பேக்கேஜ்ன்றதை கொடுத்தோம்னா எங்களுக்கு chatbot இன்ஸ்டால் ஆகும். நாங்கள் ஏற்கனவே கொமாண்டால் பிப் இன்ஸ்டால் chatbotன்னு இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் போயும் செட்டிங்கில் போயும் நாங்கள் chatbotன்னு சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பேக்கேஜ்ன்றதை கொடுத்தோம்னா எங்களுக்கு அந்த chatbot பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடும். நாங்கள் ஏற்கனவே முதலே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அது இதில் காட்டுது அதோட வேர்ஷனு. ரெய்னர் ஈக்குவல் டு chatbot corpus ரெய்னர் ப்ரெக்கெட்டுக்கு chatbotன்னு கொடுத்தோம்னா பிறகு reiner.train ப்ரெக்கெட்டுக்கு chatbot corpus இந்த ப்ரெக்கெட்டுக்கு chatbot.corpus.english என்றதை கொடுக்குறோம். நாங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜை வச்சுக்கொண்டு அதில் XML ஃபைலாக சேவ் பண்ணியிருக்கிற அந்த டேட்டாவை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இந்த chatbot ரன் ஆக போகுது. அதுக்காண்டி தான் இந்த இங்கிலீஷ்ன்றதை மென்ஷன் பண்ணுறது தான் நீங்கள் அதில் கொடுத்துருக்குறோம். chatbot.corpus.english என்று கொடுத்துருக்குறோம். அதை தொடர்ந்து பிரிண்ட் ஹாய் ஐஎம்ஏ chatbotன்றது பிரிண்ட் ஆகுது. பைல் ட்ரூ ஆகிருக்கேக்க குவாரி ஈக்குவல் டு இன்புட்டுன்ட்டு அந்த ஒரு குறியீடு கொடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு print ப்ரெக்கெட்டுக்கு chatbot.getResponse ப்ரெக்கெட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் ப்ரெக்கெட்டுக்கு டெஸ்ட் ஈக்குவல் டு குவாரி சர்ச் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு குவாரி என்றதை கொடுத்துருக்குறோம். இப்படித்தான் நாங்கள் பைத்தனில் நாங்கள் chatbotஐ பயன்படுத்தி க்ரியேட் பண்ணுற chatbotக்கு நாங்கள் கோட் எழுதுறது. இந்த chatbot.corpus.englishன்றது ஒரு டேட்டாண்ட ஃபைலுக்கு லிப்புக்கு chatbot corpusக்குள்ள டேட்டான்றதுக்குள்ள இங்கிலீஷ்ன்றதுக்கு எங்களுக்கு XML ஃபைலாக சேவ் பண்ணி இருக்குது. இப்போ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமானது பிரிம்பாகவும் இது க்ரீட்டிங்கன்றதை வச்சு க்ரீட்டிங்குக்கானது இப்போ நான் கொஷன் கேட்க நான் ஆன்சராக வரும். இப்போ ஹலோன்னு கொடுத்தா ஹாய் ஹவ் ஆர் யூ ஹவு இட்ஸ் டூயிங்கன்னு கொடுத்தா குட்ன்னு வர்ற மாதிரி இதில் ரிப்ளை ஸ்டோர் ஆகியிருக்கு. கொஷனும் ரிப்ளையும் ஸ்டோர் ஆகியிருக்கு. இதில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஆன்சர் வரும். அதே மாதிரி இப்போ இது க்ரீட்டிங் மாதிரி ஸ்போர்ட்ஸ்ன்றது சம்மந்தமாக இருக்குது, ஃபுட் சம்மந்தமாக இருக்குது. இப்படி இதில் XML ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி நாங்கள் இப்போ ஒரு XML ஃபைலையே மென்ஷன் பண்ணி நாங்கள் இப்போ க்ரீட்டிங்கன்றதையே மட்டும் மென்ஷன் பண்ணியும் நாங்கள் chatbot க்ரியேட் பண்ணலாம். AI பேஸ்டு AI சம்மந்தமானது அப்படி தனித்தனியே YML ஃபைலாக எங்களுக்கு இங்கே கொஷனும் ஆன்சரும் ஸ்டோர் ஆகி இருக்குது. டேட்டா என்ற ஃபோல்டருக்கு ஸ்டோர் ஆகியிருக்கு. இந்த ப்ரொஜெக்டை ரன் பண்ணினோம்னா எங்களுக்கு ப்ரொஜெக்ட் ரன் ஆகும். எல்லாம் எங்கே இருக்கிற எல்லா டேட்டா எல்லா XML ஃபைலும் முதல் இது ரெயின் பண்ணும். முதல் XML ஃபைலும் ரெயின் பண்ணும். இப்போ காய் ஐஆம் chatbotன்றது முதல் காய் ஐஆம் chatbot அது நாங்கள் கொடுத்துருக்குறோம். அங்கே நாங்கள் பிரிண்ட் பண்ண சொல்லி அதில் காய் என்று கொடுத்தா ஹவ் ஆர் யூ டூயிங்கன்ட்டு வருது. அடுத்த இப்படி நாங்கள் இப்படி நாங்கள் chatbot க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஐஎம் ஹாய் நைஸ் டு மீட் யூ என்று கொடுத்தோம்னா அது தேங்க்யூ யூ டூ அண்டு ரிப்ளை வருது. இப்படி நாங்கள் இதில் இருக்கிற கொஷன் அண்ட் ஆன்சருக்கு ரிப்ளை வர மாதிரி நாங்கள் இங்கே chatbot க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதில் கொடுத்தது டாப் ஆஃப் த மார்னிங் டு யூன்றதுக்கு தேங்க்ஸ் யூ ஹைன்லி என்று ரிப்ளை வருது. தேங்க்ஸ் யூ ஹைன்லி என்று ரிப்ளை வருது. இப்படி நாங்கள் அங்கே இருக்கிற கொஷனுக்கு ரிப்ளை வர மாதிரி நாங்கள்
ஓட்டோவாக ரிப்ளை வர மாதிரி நாங்கள் வந்து chatbot வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். இப்படி வந்து நாங்கள் இங்கே தரப்பட்ட XML ஃபைலை சேவ் ஆஸ் கொடுத்து நாங்கள் வேறு பேரில் சேவ் பண்ணி போட்டு அதை வச்சுக்கொண்டும் நாங்கள் எங்களுக்கு என்ன கொஸ்டின் ஆன்சர் வரணுமோ எங்களோட யூடியூப் சம்மந்தமாக அதில் வந்து ரிப்ளை வர மாதிரி நாங்கள் வந்து ஒரு IML ஃபைலை வந்து நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதை வந்து இப்போ இதில் இருக்கிறத வந்து நாங்கள் எடிட் பண்ணுவோம். சேவ் ஆஸ் கொடுத்து சேவ் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து அதே நாங்கள் க்ரியேட் பண்ணின ஃபைல் வந்து திருப்பி வந்து சேவ் ஆகும். இதில் வந்து நாங்கள் எடிட் பண்ணுவோம். வாட் இஸ் யுவர் சேனல் நேம்ன்றதை நாங்கள் இதில் எடிட் பண்ணுறோம். அப்படி வந்து அங்கே இருக்கிற கொஸ்டினை எடிட் பண்ணி போட்டு நாங்கள் ரன் பண்ணி பார்த்தோம்னா எங்களுக்கு அதே மாதிரி ரிப்ளை வர மாதிரி நாங்கள் பார்ப்போம். வாட் இஸ் யுவர் சேனல் நேம்ன்ட்டு நாங்கள் அதில் கொடுத்துருக்குறோம். அதில் வந்து எங்களோட சேனல் நேமை நாங்கள் கொடுக்குறோம். அதில் வந்து சேனல் நேமை கொடுத்துட்டு நாங்கள் இதை சேவ் பண்ணி போட்டு ரன் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த கொஸ்டினையும் நாங்கள் வேர் ஆர் யூ ஃப்ரம் என்றதை கொடுத்துட்டு கொஸ்டினையும் வந்து சேனல் வேர் ஆர் யூ ஃப்ரம் என்றதை கொடுக்குறேன். அதே மாதிரி ஆன்சர் வந்து ஸ்ரீலங்காண்டு வர மாதிரி நான் வந்து HTML ஃபைலை வந்து சேவ் பண்ணுறேன். அடுத்த வந்து கொஸ்டினாக வாட் இஸ் யுவர் சேனல் லாங்குவேஜ்ன்றது கொடுத்துட்டு அதில் வந்து தமிழ்ன்றது ஆன்சராக வர மாதிரி நாங்கள் இதை வந்து சேவ் பண்ணுவோம். இதை சேவ் பண்ணி போட்டு நாங்கள் சேவ் ஆஸ் கொடுத்து அதே எங்களோட அந்த YML ஃபைலை வந்து சேவ் பண்ணிட்டோம். இதை நாங்கள் இப்போ ரன் பண்ணினோம்டா இப்போ எங்களுக்கு வந்து எல்லாம் இது நாங்கள் கொடுத்த டேட்டா அந்த அங்கே இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து ரெயின் ஆன பிறகு எங்களுக்கு வந்து நான் கொடுக்குற கொஸ்டினுக்கு ரிப்ளை வர மாதிரி நாங்கள் கொடுப்போம். வாட் இஸ் யுவர் சேனல் நேம்ன்றதை கொடுக்க எங்களுக்கு வந்து ரிப்ளை வேர்ல்ட் டெக் தமிழ் சேனல்ன்ட்டு ரிப்ளை வந்திருக்கு. அதே மாதிரியே நாங்கள் இப்படி வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் வந்து chatbot வந்து YML ஃபைலை வந்து மாற்றி நாங்கள் வந்து தேவையில்லாததை அழிச்சு போட்டு எங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து chatbot ஒன்று க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். தேவையில்லாதகளை அழிச்சா அங்கே இருக்கிற மாதிரியே ரிப்ளை வரும். நாங்கள் இதில் வந்து நிறைய டேட்டா இருக்கேங்க அதை ரெயின் பண்ணிக்க சிலது வந்து எங்களுக்கு பிழையாக வந்து ரிப்ளை வரலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையானதை மட்டும் இதில் வச்சுக்கொண்டோம்னா எங்களுக்கு வந்து சரியான ரிப்ளை எங்களுக்கு வரும். வாட் இஸ் யுவர் சேனல் லாங்குவேஜ் என்று கொடுக்க எங்களுக்கு தமிழ்ன்ட்டு ரிப்ளை வந்திருக்கு. இப்படி வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி chatbot வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.